ஒரு ஆட்டுல இருந்து 50,000 ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆட்ட விக்கிறது, விலை பேசுறது மட்டும் இல்ல. அதுக்கே ஒரு தனி கலை இருக்கு. ஒரு கிராமத்துல 2 விவசாயிங்க இருந்தாங்க. 2 பேருக்கும் 10, 10 ஆடு இருந்துச்சு. ஒருத்தங்க ஆடுகள சாதாரணமா வித்தாங்க. இன்னொருத்தங்க சாமர்த்தியமா வித்தாங்க. முடிவில ஒருத்தங்க 30,000 சம்பாதிச்சாங்க. இன்னொருத்தங்க 60,000 சம்பாதிச்சாங்க. எப்படி தெரியுமா? ஆட்ட விக்கும்போது எத முதல்ல சொல்லணும்? எடையா, ரகத்தையா, இல்ல ஆரோக்கியத்தையா? ஆட்ட விற்கும்போது முதல்ல ஆரோக்கியத்தை தான் சொல்லணும். அப்போதான் வாடிக்கையாளருக்கு உங்க மேல ட்ரஸ்ட் உருவாகும். வாடிக்கையாளருக்கு முதல்ல இந்த ஆடு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை வந்தாதான் அவங்க ஆட்டை வாங்க முடிவு செய்வாங்க. நம்ம ஆடு ஆரோக்கியமா இருக்கிறத வாடிக்கையாளர்கிட்ட எப்படி காட்டலாம்? ஆட்டுக்கு தடுப்பூசி போடப்பட்ட பதிவு, ஆட்டின் தோல், கண், பல் எல்லாம் சுத்தமா ஜொலிக்கிற மாதிரி இருக்கிறத காட்டணும். இந்த ஆட்டுக்கு 1 வருஷமா எந்த நோயும் வரல, மருந்து, பசுந்தீவனம், சுத்தமான குடிநீர் எல்லாம் கொடுக்கறேன்னு வாடிக்கையாளர்கிட்ட சொல்லணும். வாடிக்கையாளர் மனசுல நம்ம நல்ல ஆட்டை தான் வாங்குறோம், இந்த ஆட்டை வாங்கினா நமக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஆட்டோட ஆரோக்கியம் தான் வாடிக்கையாளரோட நம்பிக்கை. இரண்டாவது, ரகத்தை பற்றி சொல்லணும். ஆட்டோட ரகத்தை சொல்லும்போது வாடிக்கையாளருக்கு இனி வரும் வருமானம் தான் நினைவில் வரும். ரகத்தை எப்படி சொல்லணும்னா, இந்த ஆட்டோட ரகம் உதாரணத்துக்கு ஜமுனா பாரி, செம்மறி, தலச்சேரி ஆடுகளுடைய குட்டிகள் சீக்கிரம் பறக்கும். 2 குட்டிகள் ஒரே ஈத்துல போடும். இந்த ரக ஆடுகள் அதிக பால் தரும். இதனால குட்டிகளுக்கு தினமும் பால் கிடைக்கும். இந்த ரக ஆடுகளுடைய இறைச்சி சுவையாக இருக்கும். மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்கலாம் அப்படின்னு வாடிக்கையாளர்கிட்ட சொல்லணும். வாடிக்கையாளர் இப்போ நினைப்பாங்க, நம்ம இப்போ ஆடு வாங்கினா 1 வருஷத்துல நமக்கு லாபம் உறுதின்னு. ஆட்டோட ரகம் தான் எதிர்கால மதிப்பை தீர்மானிக்கும். மூன்றாவது, எடையை பத்தி சொல்லணும். ஆட்டோட எடை தான் வாடிக்கையாளர் உடனடியா கணக்கு போட்டு முடிவு செய்யும் முக்கிய பாயிண்ட். வாடிக்கையாளர்கிட்ட எப்படி சொல்லலாம்? இந்த ஆடு 20 கிலோ உயிரெடை இருக்கு, 1 கிலோவுக்கு 380 ரூபானா 20 கிலோவுக்கு 7,600 ரூபாய் கிடைக்கும். ஆனா இந்த ஆடு இன்னும் 2 மாசத்துல 25 கிலோ ஆகும். அப்போ 9,500 ரூபாய்க்கு விற்கலாம்னு வாடிக்கையாளர்கிட்ட சொல்லணும். ஆட்டை வாங்குறவங்க உடனே சரி இப்போ ஆட்டை வாங்கிக்கலாம்னு முடிவுக்கு வருவாங்க. எடை தான் உடனே ஆக்ஷனை எடுக்க வைக்கும். வாடிக்கையாளர் மீண்டும் உங்கள் ஆடுகளையே வாங்க வைக்கும் ரகசியங்கள். வாடிக்கையாளர் உங்கள் ஆடுகளை வாங்கிட்டு போய் 2ல இருந்து 3 நாளுக்கு பிறகு ஒரு சின்ன ஃபோன் கால் பண்ணி, அண்ணா ஆடு எப்படி இருக்கு, சாப்பிடுதா, ஏதேனும் பிரச்சனை இருக்குதான்னு கேட்கணும். இப்படி கேட்கும்போது வாங்கிட்டு போனவங்களுக்கு ஆட்டை நம்மகிட்ட வித்துட்டு மறக்கல, நல்லா கேர் பண்ணுறாங்கன்னு தோணும். உங்க ஆட்டை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல சின்ன சின்ன ஆலோசனைகளை அனுப்புங்க. இந்த மாசம் புல் நிறைய கிடைக்கும், கொஞ்சம் அதிகமா ஆட்டுக்கு கொடுங்க. இன்னும் 10 நாள்ல தடுப்பூசி போடுங்க. இப்படி செய்தால் வாடிக்கையாளருக்கு நீங்க விற்பனையாளராக அல்ல, நல்ல ஆலோசகராக தோன்றும். வாடிக்கையாளர் சந்தேகம் கேட்டா உடனே பதில் சொல்லுங்க. சில சமயம் குட்டி பிறந்தா எப்படி கவனிக்கணும்னு வழிகாட்டுங்க. எப்போதும் உங்க பக்கமே நின்று உதவுவேங்கிற மனசாட்சி வாடிக்கையாளரை உங்களிடம் கட்டி போடும். போனஸா வாடிக்கையாளர் ஆடு வாங்கும்போது ஃப்ரீயா மருந்து பாக்கெட் கொடுக்கலாம். அல்லது அடுத்த தடவை குட்டி பிறந்தா இலவசமா வந்து பார்த்து விடுவேன்னு சொல்லுங்க. இந்த சின்ன செயல்கள் தான் அவருக்கு உங்க மேல நம்பிக்கையை தரும். ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணுங்க. வாடிக்கையாளரை கஸ்டமர்னு ட்ரீட் பண்ணாம ஃப்ரெண்டு போல பேசுங்க. ஆனா நீங்க வாங்கின ஆடு நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். வாடிக்கையாளருக்கு மனசுல இவங்களை விட்டா வேற யாருக்கிட்டையும் போக முடியாது அப்படிங்கிற உணர்வு வரும். ஆடுகளை அதிக விலைக்கு விற்கிறது எப்படி? அண்ணா இந்த ரகம் ரொம்ப ரேர், இப்போ 2 ஆடு தான் இருக்கு, நாளைக்கு போனா மற்றவங்க வாங்கிடுவாங்கன்னு சொல்லணும். வாடிக்கையாளர் மனசுல உடனே இப்போ இந்த ஆடை வாங்கலைன்னா யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். மார்க்கெட்ல இந்த ரக ஆடு 15,000 ரூபாய்க்கு இருக்கு, ஆனா சைஸ் சின்னது. நாங்க தர்ற ஆடு 18,000 ரூபாய், ஆனா வெயிட் அதிகம் இருக்கும். ஃபியூச்சரில் உங்களுக்கு லாபமும் அதிகம் அப்படின்னு கம்பேர் பண்ணி விற்கணும். இப்படி சொல்லும்போது வாடிக்கையாளர் மனசில் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக இவங்க கிட்ட வாங்குறது நல்லதுன்னு ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஆட்டை விற்கும்போது எடையை மட்டும் பேசாதீங்க. ஆட்டோட கதை, தரம், ஆரோக்கியம், பயன் இதையெல்லாம் சேர்த்து சொன்னாதான் அதிக விலைக்கு விற்க முடியும். உங்க ஆடுகளை எங்கெல்லாம் விற்கலாம்? உள்ளூர் சந்தைகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வார சந்தைகள், ஆட்டு சந்தைகள் நடக்குது. அங்க உங்க ஆடுகளை விற்கலாம். உள்ளூர் சந்தைக்கு ஆட்டு வியாபாரிகள், ஆட்டு இறைச்சி கடை வச்சிருக்கவங்க எல்லாரும் வருவாங்க. ஆட்டு சந்தையில உங்க ஆட்டை வித்தா உடனே பணம் கிடைக்கும். ஆரோக்கியமான சுத்தமான ஆடுகளை அழகா காட்டினா கூடுதல் விலை பேசலாம். உங்க கிராமத்தில் உள்ள உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஆடுகளை நேரடியாக விற்றா நம்பிக்கை அதிகமாகும். உங்கள் பண்ணைக்கே வாடிக்கையாளர்களை வர செய்து ஆடுகளை விற்கலாம். சில பண்ணையாளர்கள் இனப்பெருக்கத்திற்காக நல்ல ஆடுகளை வாங்குவாங்க.
இவங்க கிட்ட உங்க ஆடுகளை விற்கும்போது சாதாரண விலையை விட அதிக விலைக்கு விற்கலாம். உங்க நண்பர்கள், உறவினர்கள், கிராம மக்களிடம் உங்க ஆடுகளை விற்கலாம். அவர்கள் உங்க ஆடுகளை நம்பிக்கையோடு வாங்குவாங்க. இவங்க கிட்ட விற்கும்போது செலவு குறையும், தாமதம் இல்லாம விற்கலாம். இவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் சேல்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆட்டு இறைச்சி கடைகளில், ஹோட்டல்களில் உங்க ஆடுகளை விற்கலாம். ஆட்டு இறைச்சி தேவைப்படுறவங்க நிரந்தரமா உங்ககிட்ட ஆடுகளை வாங்குவாங்க. இவங்க உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரா இருப்பாங்க. இவங்க கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சா ஆடு விற்க சிக்கல் இருக்காது. பண்டிகை நாட்களான பக்ரீத், பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு, கிராம திருவிழாக்கள், கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் போன்ற நாட்கள் மிகப்பெரிய சந்தை நேரம். அந்த நேரத்தில் தான் ஆடுகளுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். அப்போ உங்க ஆடுகளை அதிக விலைக்கு விற்கலாம். ஆன்லைன்லயும் உங்க ஆடுகளை விற்கலாம். ஆன்லைனில் ஆடுகளை விற்பது எப்படி? சோசியல் மீடியாவான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் பயன்படுத்துங்க. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல உங்க ஆடுகளுடைய கிளியர் போட்டோ டீட்டெயில்ஸ் போடுங்க. ஃபேஸ்புக்கில் குழுக்கள் இருக்கும். உங்கள் டாபிக்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட குழுக்கள், ஆடு வளர்ப்பு, ஆடு விற்பனை மாதிரி அந்த குழுக்களில் உங்கள் ஆடுகளை விளம்பரம் போட்டு வைக்கலாம். ஃபேஸ்புக் லிஸ்டிங்கில் ஆடுகளை வாங்குறவங்க பார்க்கலாம். கமெண்ட் அல்லது மெசேஜ் பண்ணி வாங்கலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஷார்ட் வீடியோ போடுங்க. ஆடுகள் நடக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது போல வீடியோ போடுங்க. யூடியூப் ஷார்ட்ஸில் எங்கள் பண்ணையிலிருந்து ஆடுகள் விற்பனைக்குன்னு டைட்டில் போட்டு வீடியோஸ் போடலாம். பைண்டிகஸ், உழவன் மாடு, பசுபாலா மாதிரி ஃப்ரீ சைட்ஸில் ஆடுகளின் ஃபோட்டோ, ரேட் போட்டு சேல்ஸ் செய்யலாம். இங்கே ஆடு வாங்குறவங்க டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. வெப்சைட்களான bookmylivestock.com, குயிக்கர், ஃபேஸ்புக் குரூப்ஸ், வாட்ஸ்அப் மாதிரி லைவ்ஸ்டாக் ஆப் இருக்குது. இங்கே பியூர் ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் ஆடு வாங்குறவங்க உண்மையானவங்களாக இருப்பாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. கேட்லாக் ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆட்டோட ஃபோட்டோ, ஏஜ், வெயிட்டு, ரேட்டு, ப்ரீடு டீட்டெயில்ஸ் போடுங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஷேர் பண்ணால் ஆட்டோட எல்லா விஷயமும் ஆட்டை வாங்குறவங்களுக்கு தெரிய வரும். ஓன் வெப்சைட் உருவாக்குங்க. உங்கள் ஃபார்முக்கு ஒரு சிம்பிள் வெப்சைட் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். கூகுள் மை பிஸ்னஸில் ரிஜிஸ்டர் பண்ணினா உங்கள் அருகிலுள்ள மக்கள் கோட் ஃபார் சேல் நியர் மீன்னு சர்ச் பண்ணும்போது உங்கள் ஃபார்ம் நேம் வரும். ஆன்லைனில் உங்கள் ஆடுகளை விற்பதற்கான டிப்ஸ்: கிளியர் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடு சைடு வியூ, வெயிட், ப்ரீட், ஹெல்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் போடணும். டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஏஜ், ப்ரீட், வெயிட், ப்ரைஸ், லொக்கேஷன், ட்ரஸ்ட் பில்டு பண்ணுங்க. முன்னாடி உங்கள் ஆட்டை வாங்கினவங்க கிட்ட ஃபீட்பேக் ஷேர் பண்ண சொல்லுங்கள். டெலிவரி ஆப்ஷன், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அதிகம் வாங்குவாங்க. செக்யூர் பேமெண்ட், யூபிஐ, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்க. உதாரணமாக செம்மறியாடு, ஏஜ் 8 மாதம், வெயிட் 22 கிலோ, ஹெல்த் செக், வேக்சினேஷன் டன், ப்ரைஸ் 14,500, லொக்கேஷன் கன்னியாகுமரி, டிரான்ஸ்போர்ட் அவைலபிள், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் அவைலபிள், இவ்வளவு டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். விற்பனை என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல். அதை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் அதிகம் சம்பாதிக்கிறார்கள். நீங்கள் இன்னைக்கு ஒரு ஆட்டை 10,000 ரூபாய்க்கு விற்றீங்களா அல்லது அதே ஆட்டை 15,000 ரூபாய்க்கு விற்றீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி மற்ற விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்துங்க.